ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து டாக்ஸஸோட டைப்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பற்றி பார்க்குறோம். அது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதோட இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அர்த்தசாஸ்திரா அப்படின்ற புக்கை வந்து கௌடில்யர் எழுதுறாரு. அந்த புக்கில் வந்து டாக்ஸஸ் பற்றி சொல்கிறாங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடியே அதை பற்றி பேசிடுறாங்க. டாக்ஸஸ் பற்றி ஏன்ஷியன்ட் டைமில் வந்து டேக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா பணமாகவும் பொருளாகவும் கேஷ் அண்ட் கின் ரெண்டுலேயுமே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 20th century அந்த இயர்லியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டிஸ்ன்றதை இம்போஸ் பண்ணுறாங்க. எதுலன்னா சால்ட்டு, சுகரு, மோட்டார் ஸ்பிரிட் இதுலலாம் வந்து சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டிஸை இம்போஸ் பண்ணுறாங்க. அடுத்து இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து ரெண்டு விதமாக நமக்கு வருது. சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸ்னு இருக்குது. ஒன்று நேஷனல் லெவலில், இன்னொன்று ஸ்டேட் லெவலில் நம்ம கொண்டு வர்றாங்க. ஒரு ப்ரோலாங்டு எஃபெக்ட்ஸ் அப்புறம் அமெண்ட்மெண்ட் மூலமாக வாட் வரின்னு சொல்லப்படுற அந்த வேட் டேக்ஸ் வந்து வருது. ஃபர்ஸ்ட் ஹரியானாவில் 2003 கொண்டு வர்றாங்க. அப்புறம் 2005 மிச்சம் இருக்க ஸ்டேட்ஸில் கொண்டு வர்றாங்க. ஸோ ஹரியானா தான் ஃபர்ஸ்ட்டு 2003 வருது. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் டேக்ஸ்க்கு அப்புறம் வேட் டேக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அப்புறம் வேட் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸை முறியடிச்சு ஜிஎஸ்டி வருது. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஏன்ஷியன்ட் டைம், மாடர்ன் டைம், அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டைமில், அதுக்கப்புறம் வந்து வாட் வரி எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எப்படி வந்துச்சுன்றதை நம்ம இப்படி ஹிஸ்ட்ரி மூலமாக பார்த்தாச்சு. ஜிஎஸ்டின்றது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஆல்கஹாலுக்கும் ஸ்பெசிஃபைட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை தவிர மற்ற எல்லாத்துக்கும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் மேலே ஜிஎஸ்டி போடுறாங்க. ஜிஎஸ்டி ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணுறாங்கன்னா March 29, 2017. எப்போ எஃபெக்ட்டுக்கு வருதுன்னா 1st July 2017 எஃபெக்ட் வருது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா கொஷின் இதை மாற்றி கேட்பாங்க எப்படின்னு. நெக்ஸ்ட் 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, அது 2016 வருது. இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. பிரசிடென்ட் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணுறாருன்னா அது September 8, 2016 அக்செப்ட் பண்ணுறாரு. அது அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக நமக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகுது. அந்த அமைப்பு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்குது. அதனால நம்ம அது மூலமாக நமக்கு வந்து ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த ஆக்ட் மூலமாக இந்த கவுன்சில் வருது. இந்த கவுன்சில் மூலமாக நமக்கு வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 4 டேக்ஸ் ரேட்ஸ் இருக்குது. 5%, 12%, 18%, 28%. 4 விதங்களில் நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கொடுக்குறாங்க. அதில் 28 தான் மேக்ஸிமம். இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி நமக்கு புக் பேக்கில் இருக்கும். ஸோ 28 மேக்ஸிமம், லிஸ்ட் வந்து 5%. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து சிங்கிள் டேக்ஸ் டு ரீப்ளேஸ் மல்டி லீவியர் ரைட் ஃப்ரம் அ மேனுஃபேக்சரர் சப்ளையர் டு தி கன்சியூமர். ஒரே வரி ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரே வரி காமனான வரின்றதான் சொல்கிறாங்க. அது இன்டைரக்ட் டேக்ஸாக நமக்கு கொடுக்குறாங்க. இந்த காம்போனன்ட் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து 3 டைப்ஸ்ன்றாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறது சிஜிஎஸ்டியாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறது எஸ்ஜிஎஸ்டி. அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் நடக்கும் இல்லையா, மகாராஷ்டிராலேருந்து தமிழ்நாடு அப்படின்னு வேறு 2 ஸ்டேட் நடக்கும் இல்லையா, அது வந்து ஐஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாட் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு இருந்தது. அந்த 3ஐயும் ஒரே இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ஒரே டேக்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து என்ன எலிமினேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லப்படுறதை எலிமினேட் பண்ணுறாங்க. இந்த டேக்ஸ்க்கு மேலே ஒரு டேக்ஸ் போடுவாங்க இல்லையா, டாக்ஸஸ் ஆன் டேக்ஸ் இல்லை டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்றத அது வந்து எலிமினேட் பண்ணுது ஜிஎஸ்டி. அப்புறம் 1 பாயிண்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டி, இல்லை சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. வாட் வந்து மல்டி பாயிண்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 1 நேஷன் 1 மார்க்கெட் 1 டேக்ஸ். ஸோ வந்து இது ஒரே ஒரு பாயிண்ட் டேக்ஸாக தான் இருக்கும் ஜிஎஸ்டி. வேட் வந்து மல்டி பாயிண்ட் டேக்ஸாக இருக்கும். அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி பார்ப்போம். ஜிஎஸ்டி சம்மந்தமாக என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இந்த கவுன்சிலில் நடக்கும். ஆனால் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தான் வந்து மிச்சம் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டியோட விஷயம் எல்லாமே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தான் பார்ப்பாங்க. ரெக்கமெண்டேஷன் ஆன் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி இவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இதோட லா வந்து இப்படி தான் இருக்கணுன்றது எல்லாமே அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவெடுப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் சேர்மனாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சேர்மனாக இருப்பாங்க. மெம்பர் வந்து எல்லா ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டரும், அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் கீழே ஒர்க் பண்ணுறவங்களும் அதில் மெம்பராக இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முடிவு எடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட 1/3 ஓட்டிங் பவர் இருக்குது. அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட 2/3 ஓட்டிங் பவர் இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கேன். ஓட்டிங் பவர் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ எல்லா டெசிஷன் வந்து எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னா 3/4 ஆஃப் ஓட்டிங் வந்து டோட்டல் ஓட்ஸில் இருந்தால் அந்த டெசிஷன் வந்து பாஸ் ஆயிரும். ஒரு தீர்மானம்ன்றது 1/3 ஓட்டிங் பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. நமக்கு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் 2/3 ஓட்டிங் பவர் இருக்குன்றத இந்த இது மூலமாக தெரிய வருது. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு இருக்கும். இல்லை பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா 2-3 ஓட்டு போடுவாங்க. இப்போ 24th கவுன்சில் மீட்டிங் 2017 நடந்ததை பற்றி போட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்தது வந்து 2024. 55th ஜிஎஸ்டி கவுன்சில் ஜெய்சல்மரில் நடந்திருக்கும் December 21. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி செக்ரட்டரியேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது செக்ரட்டரியாக யார் இருப்பாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் எக்ஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரியாக இருந்திருப்பாங்களே அவங்க தான் இருப்பாங்க. சேர்பர்சனாக வந்து சிபிஇசின்னு சொல்லப்படுற சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் பெர்மனெண்ட்டாக அங்கே இருப்பாங்க. அவங்க சும்மா ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அப்புறம் அடிஷ்னல் செக்ரட்டரி இருப்பாங்க. அப்புறம் 4 போஸ்ட் கமிஷனர்ஸ் இருப்பாங்க.
ஜிஎஸ்டியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா அது ஒரு காமன் மார்க்கெட் வித் யூனிஃபார்ம் டேக்ஸ் ரேட் இன் இந்தியா, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிமினேட் பண்ணுறது என்னென்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் எலிமினேட் பண்ணுது. அப்புறம் எக்ஸ்போர்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு டேக்ஸ் இருக்காது. டேக்ஸ் பேர்ஸை அதிகமாக்கணும்னா டேக்ஸ் ரெவன்யூ நமக்கு அதிகமாகும் அப்படின்றது அவங்களோட ஒரு நல்ல விஷயமா இருக்குது. டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் வந்து நமக்கு எளிமையாக்கப்பட்டிருக்கு. ஒரு காமன் ஃபார்ம் வச்சே நம்ம வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போய் நம்ம விசிட் பண்ணணுன்றது தேவை கிடையாது. அப்புறம் வந்து டேக்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டியை. அப்புறம் ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு நம்ம தனியாக வாங்கிடுறாங்க. அப்போ ரோபஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் வச்சு ஜிஎஸ்டியோட ஆப்ரேஷன்ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இதுதான் முக்கியம். இப்போ நம்ம கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். 2020 24 வரைக்கும் கேட்ட கொஷின்லாம் அந்த இயர்க்குள்ளே வந்த ஜிஎஸ்டி கொஸ்டினாக இருக்கட்டும், டேக்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்க்கலாம். சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்டு பை அ நியூ டேக்ஸ் நேம்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிக்கு பதிலாக வந்த வரி எதுனா ஜிஎஸ்டி தான். பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பதிலாக இந்த வரிகளுக்கு பதிலாக இந்த வரியை ஒரே வரியாக வந்து கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி. அது எப்போ வந்துச்சு அப்படின்றது அடுத்த கேள்வி. விச் கண்ட்ரி வந்து மொதல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 1954ன்றது ஒரு இயர், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் வந்து இயர் எதுன்னு கேட்கலாம், மொதல் வந்த இயர் எதுன்னு. 1954 வந்து ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க ஜிஎஸ்டியை. ஸோ இந்த கொஷினில் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆக்ட் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்றது கேள்வி. எப்போ வந்து சேவை வரி, சரக்கு மற்றும் சேவை வரி வந்து சட்டம் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது தான் கேட்டிருக்காங்க. July 1, 2017 நடைமுறைக்கு வந்தது. இந்த கொஷின் வந்து ஜிஎஸ்டியோட காம்போனன்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 3 டைப்ஸ் தான்: சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. நம்ம படித்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த 3 தான் அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா கஸ்டம் டியூட்டி, பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் வந்து இன்டர்னல் பப்ளிக் டெப்ட்டு. அடுத்து வந்து டைரக்ட் டேக்ஸ் வந்து கேனான் ஆஃப் எலாசிட்டி. ஃபெடரல் ஃபினான்ஸுன்றது வந்து பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. இதுதான். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பற்றி ஜிஎஸ்டி டேஸ் பேஸ்ட் ஆன் டெஸ்டினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ்லேருந்து தான் நம்ம பண்டங்கள் மற்றும் சேவைகள், இது ரெண்டும் தானே, அது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பிரின்சிபல் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃப் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன். இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு பே இன்கம் டேக்ஸ் வந்து, அதாவது செலுத்தும் திறன் இருக்கவங்ககிட்ட தான் நம்ம இன்கம் வாங்கணும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜிஎஸ்டி எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்றது கேட்டிருக்காங்க. 1 July 2017. ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் வருது. அடுத்த கொஸ்டின் வந்து டேக்ஸ் ரெவன்யூ ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப். மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும். இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், கமாடிட்டி டேக்ஸஸ் ஆர் டேக்ஸஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து இந்த 3மே தான். டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. கமர்ஷியல் ரெவன்யூ அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவன்யூ. அதுதான் அதுக்கான ஆன்சர். இது என்னென்னா வந்து டேக்ஸ் ரெவன்யூனா என்ன, நான் டேக்ஸ் ரெவன்யூனா என்னன்னு பிரித்து கேட்டிருக்காங்க. இப்போ டேக்ஸ் ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம டேக்ஸ் மூலமாக கிடைக்கிது இல்லையா, அதுதான் டேக்ஸ் ரெவன்யூ. டேக்ஸ் இல்லாமல் கிடைக்கிறது எல்லாமே நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே டேக்ஸ் தான். எந்த கமிட்டி வந்து ஜிஎஸ்டியை ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்றது தான் கேள்வி. டேஸ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்ததுன்றது தான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி, கேல்கர் பணிக்குழு, அதுதான் ஆன்சர். இந்த குழுவை பற்றி நம்ம பார்க்கணுன்னா 2002 வந்து இந்த குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த குழுவோட ஹெட்டாக இருந்தவர் வந்து அப்போ யாருன்னா விஜய் கேல்கர். அதாவது டேக்ஸ் ரிஃபார்ம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் இது. விஜய் கேல்கரோட பேர் அந்த கேல்கர்ன்றதை எடுத்து கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி அப்படின்னு அவங்க வச்சுட்டாங்க. அந்த விஜய் கேல்கரை பற்றி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது இது முடிஞ்சதுமே இந்த 2002 வந்து இந்த கமிட்டியோட ஹெட்டாக இருக்கார் இல்லையா, அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டாகவும் அவர் இருந்திருக்காரு. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். 13th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டாக விஜய் கேல்கர் இருந்திருக்காரு. அவரோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 2007 அந்த ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கிறாங்க. அதுக்கு சேர்மனாக அவர் இருக்கார். அதோட வந்து 2010 15 வரை அவரோட டைம் பீரியட் சேர்மனாக அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனாக வந்து விஜய் கேல்கர் வந்து இருந்திருக்கார். ஸோ வந்து யார் விஜய் கேல்கர்னால் யார், அவர் வந்து இந்த
கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி எப்போ தொடங்கினார், அதோடு சேர்த்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனை ஞாபகம் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் லிஸ்டட் அண்டர் தி யூனியன் லிஸ்ட், எது வந்து யூனியன் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றது கேள்வியாக இருக்குது. கேபிட்டேஷன் டேக்ஸ், அதாவது மூலதன வரி வந்து கிடையாது, யூனியன் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றத கொடுக்குறாங்க. இது இல்லாமல் கார்ப்பரேஷன் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், தென் அக்ரிகல்ச்சரல் இன்கம், கஸ்டம் டியூட்டி, இது எல்லாமே வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது, அது மட்டும் இல்லை அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி தான், ஹவு மெனி காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இதே தான் வந்து திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். விச் டேக்ஸ் ஹேஸ் ரீப்ளேஸ்டு மல்டிபிள் இன்டைரக்ட் டேக்ஸ் டியூரிங் 2017, அதாவது நிறைய டேக்ஸஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எந்த டேக்ஸ் வந்துச்சுன்றதான் கேள்வி. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் நாட் ட்ரூ, எது இல்லைன்றதான் கேள்வி. ஸோ வந்து மெம்பர் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில் சூஸ் ஒன் அமோஸ்ட் themselves to be the vice chairman of the council. Every decision of the GST council shall be taken by a meeting of not less than 2/3 of the weightage votes of the member present and voting 1/2 of the total number of members of a GST council constitute the quorum at its meeting. இப்போ ஃபஸ்ட்டு தேர்டு வந்து கரெக்டு, 2 தான் இல்லை, நாட் ட்ரூ வந்து இதுதான். ஏன்னா வந்து 2/3 ஆஃப் த மெம்பர் வெயிட் ஆஃப் த ஓட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து தப்பு. 2/3 கொடுத்துருக்கிறது வந்து தப்பு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன், இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றதில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா 3/4 ஓட்டிங் இருந்தால் தான் அந்த தீர்மானம் வந்து நடைமுறைக்கு வரும், இல்லாட்டி வராது. 2/3 ஓட்டிங் பவர் வந்து நம்ம ஸ்டேட் கிட்ட தான் இருக்குது. மாநிலத்திலேருந்து ரெப்ரசன்டேட்டிவாக அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கவங்க 2/3 ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது ஸ்டேட்டில். அதே மாதிரி 1/3 வந்து சென்ட்ரலில் இருக்கவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஓட்டு போடும்போது 4ல் 3 பங்கு ஓட்டிங் இருந்தால் தான் ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும். ஆனால் இங்கே வந்து 2/3 போட்டிருக்கு, அது தப்பு. 3/4 தான் அங்கே வரணும். ஸோ வந்து அதுதான் தப்பு. 1 and 3 தான் வந்து கரெக்டு. மறுபடியும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஜிஎஸ்டி, அதே தான் July 1, 2017. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேக்ஸஸ் ஆர் levied by union government but collected and appropriated by the states அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது விதிக்கப்பட்டது யூனியன் கவர்மெண்ட் தான் விதிச்சாங்க, லீவ்டுனா விதிக்கிறது, ஆனால் வந்து வாங்குறது அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னா அது ஸ்டேட்டாக இருக்கும். அது எந்தெந்தன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி ஆன் மெடிக்கல் அண்ட் டாய்லெட் மெட்டீரியல், அது 2 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து டாக்ஸஸ் லீவ்ட் அண்ட் கலெக்டட் பை தி யூனியன் பட் அசைன்டட் டு தி ஸ்டேட், அதாவது வரி விதித்தது கலெக்ட் பண்ணது வந்து யூனியன் தான், ஆனால் வந்து அதை அசைன் பண்ணது மட்டும் ஸ்டேட் அப்படின்றாங்க. அது சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 269. அடுத்து சொல்கிறது என்னென்னா யூனியன் கலெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் வந்து அதை அப்ராப்ரியேட் பண்ணுறது ஸ்டேட் சொல்கிறாங்க, அது 268. அடுத்து டேக்ஸ் லீவ்ட் அண்ட் கலெக்டட் பை தி யூனியன் பட் விச் மே பி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட். ஏன்னா யூனியன் கலெக்ட் பண்ணாலும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க, யூடிக்கும் ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அதை சொல்கிறது வந்து 267 கொடுத்துருக்காங்க, பட் வந்து 267 கிடையாது, இது தப்பு. ஃபஸ்ட் 2 கரெக்டு, லாஸ்ட் ஒன்று வந்து தப்பு. 267 ஆர்டிக்கல் வந்து கண்டென்ஜென்சி ஃபண்டை பற்றி சொல்லுது, தற்செயல் நிதின்னு சொல்லுவாங்க. அந்த நிதியை பற்றி பேசுகிறது தான் வந்து ஆர்டிக்கல் 267. ஸோ வந்து இந்த இடத்துல இந்த யூனியனால் கலெக்ட் பண்ணி அதை வந்து யூனியன் டெரிட்டரிக்கும் ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 270 தான். ஸோ இந்த 4 ஆர்டிக்கலுமே தெளிவாக நம்ம எழுதி புரிஞ்சு வச்சுக்கணும். மாற்றி எப்படி வேணால் கேட்கலாம். 267, 268, 269, 270 வரிசையாக எது என்னென்னு தெரிஞ்சு எழுதி வச்சு ஞாபகம் வச்சுக்காங்க. இது மேட்ச் த ஃபாலோயிங் இல்லாமல் தனியாக கூட நமக்கு கேட்கலாம், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ்னு. அடுத்த கொஷின் வந்து சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த இயர் 2020 to 2021 கொடுத்துருக்காங்க. டிசைனிங் ஆர்டரில் சொல்லுங்கள் இந்த ரெவன்யூவை எது மூலமாக எது அதிகமாக கிடச்சிச்சுன்னு. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். எப்படின்னா இது நம்ம வருஷப்படுத்தி சொல்லணும்னா அப்படியே ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், எக்ஸசைஸ் டியூட்டி, கார்ப்பரேட் டேக்ஸு, கஸ்டம், இது மூலமாக அப்படியே வரிசையாக தான் இப்படியே தான் வந்து ரெவன்யூ கிடச்சிருக்குன்றது ஆன்சர். பட் இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து 2025லையும் 2025 to 2026 இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கும் போது அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்னு நம்ம பார்த்து எழுதணும், அதுவும் இருக்குது. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா இதை கொஞ்சம் அப்படியே மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் மூலமாக தான் அதிகமாக வந்து நமக்கு வந்து ரெவன்யூ வந்து வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்கம் டேக்ஸ் தான். அடுத்து ஜிஎஸ்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ், அடுத்து வந்து ஜிஎஸ்டி, அதுக்கடுத்து வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் டியூட்டி வந்து ஃபோர்த்து. ஃபிஃப்த் ஒன் வந்து
கஸ்டம்ஸ். ஸோ இதுதான் ஆர்டர். இந்த 5 தான் இப்போ 2025லேருந்து 2026 வந்து அவங்க சொன்ன ரெவன்யூ ஆர்டர். இப்படியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா மறுபடியும். ஸோ வந்து இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. இதுக்கு முன்னாடி 2024ஐயும் நீங்கள் பார்த்து வச்சுக்காங்க ரெவன்யூ ஆர்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டேக்ஸ் ரெவன்யூ ஆர். இதை நம்ம பார்த்தோம். டேக்ஸ் ரெவன்யூ நான் டேக்ஸ் ரெவன்யூ பற்றி நம்ம கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. டேக்ஸஸ் ஆன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி, டேக்ஸஸ் ஆன் கமாடிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட், ரெசிப்டன் அண்ட் டிவிடெண்ட். இப்போ வந்து இதில் எது வந்து டேக்ஸ் ரெவன்யூன்னு கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட், ரெசிப்டன் அண்ட் டிவிடெண்ட் வந்து கிடையாது. இந்த 3 இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்க 3 இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ. அந்த 4th ஒன் வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ. மிச்சம் இருக்க 3 வந்து டேக்ஸ் ரெவன்யூ தான். 1 2 3 ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூ அதாவது இன்ட்ரெஸ்ட், ரெசிப்டன் அண்ட் டிவிடெண்ட் இது வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ டேக்ஸ் ரெவன்யூனா என்ன, நான் டேக்ஸ் ரெவன்யூனா என்னன்னு ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டேக்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து நம்ம டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்கிறோம். டேக்ஸ் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற வருமானம் எதெல்லாம் இருக்குன்னா, ஒரு ஃபைன் கட்டுறதோ, இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுற ஃபீஸஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பெனால்ட்டி ஃபைனாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூக்குள்ளே வர்ற விஷயங்கள். இதுதான் வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூவாக நம்ம எடுத்துப்போம். ஃபைன், சார்ஜு இதெல்லாம். ஸோ இதுதான். இப்போ வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கேஸு, அப்புறம் வந்து நம்மளோட இந்த பவர் சப்ளைக்காக நம்ம கொடுக்குற அந்த ஃபீஸஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுற அந்த ஃபீஸ் இருக்கு இல்லையா, பவர் சப்ளைக்கு, எலக்ட்ரிசிட்டிக்கு போர்டு கட்டுறது, அது எல்லாமே வந்து அது கவர்மெண்ட்டோட இன்கம் தான். ஆனால் அது டேக்ஸ் ரெவன்யூவில் வராது, நான் டேக்ஸ் ரெவன்யூவில் தான் வரும். அதே மாதிரி வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸுக்கு கட்டுற நம்ம ஃபீஸ் இருக்குது இல்லையா, லைசன்ஸ் வாங்கும்போது நம்ம ஒரு ஃபீஸ் கட்டுவோம், அதுக்கு அந்த இதுவுமே வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூக்குள்ளே தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ. மிச்ச டேக்ஸ் ரெவன்யூனா இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ்லேருந்து கிடைக்கிற எல்லாமே வந்து நமக்கு டேக்ஸ் ரெவன்யூனா கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இன்ட்ரெஸ்ட், ரெசிப்டன் அண்ட் டிவிடெண்ட்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்க லோனுக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த வட்டி மூலமாக ஒரு இன்கம் வருது இல்லையா, அதுதான் வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ அதுவும். ஸோ இதில் அதுதான் ஆன்சர். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில்னு கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர். நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு டக்கு நீங்களே உங்களுக்கே ஆன்சர் ஆமாம்மா அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அட்வான்டேஜ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்ம அப்போவே பார்த்தோம். கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ஒரு அட்வான்டேஜ். யூனிஃபார்ம் டாக்ஸேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். டேக்ஸ் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் ஜாயின்ட்லி பை சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ வந்து இது 3மே கரெக்டு. நீங்கள் தயவு செஞ்சு 11th காமர்ஸை வந்து ஒரு தடவை த்ரூ பண்ணிடுங்க. ஃபுல்லாக அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதில் தெளிவாக இருக்கும். இப்போ சோர்ஸ் ஆஃப் நான் டேக்ஸ் ரெவன்யூ ஆர்ன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ஏர்னிங் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ், ஸ்டேட்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், செஸ், இந்த 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேல்ஸ் டேக்ஸ் கிடையாது, அது இன்டைரக்ட் டேக்ஸ்னு பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிச்சு. அது இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னா செஸ் இருக்குது. செஸ்னால் ஒன்றும் கிடையாது, சென்ட்ரல் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து சர்வீஸ் டேக்ஸ், இந்த 2 டேக்ஸையும் சேர்த்து செஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே இன்டைரக்ட் டேக்ஸ் தான். அப்போ டேக்ஸ் ரெவன்யூ தானே அது. அப்போ 2மே கிடையாது, 3rd ஒன்றும் கிடையாது, 4th ஒன்றும் கிடையாது. மிச்சம் இருக்க 2மே நமக்கு வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூவாக எடுத்துக்கிடுவோம். ஸோ 1 and 2 தான் ஆன்சர். இது 2ம் இன்டைரக்ட் டேக்ஸாக இருக்குது. ஸோ இது கிடையாது. இப்போ ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ்னால் நமக்கு தெரியும். இந்த எஸ்சீட்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து வாரிசே இல்லாமல் ஒரு சொத்து இருக்கும் இல்லையா, அந்த சொத்து மேலேருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அது அந்த வருமானத்தை தான் எஸ்சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டேக்ஸ் இல்லாத வருமானம் தானே, நான் டேக்ஸ் ரெவன்யூ தான். ஸோ சோர்ஸ் ஆஃப் நான் டேக்ஸ் ரெவன்யூ வந்து இதுவும் ஒரு அடக்கம். ஸோ ப்ராப்பர்ட்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், அது வந்து யாருன்னே வாரிசே இல்லாத ப்ராப்பர்ட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், அதுதான் வந்து நம்ம எஸ்டீட்ஸ்னு சொல்கிறோம். அந்த வருமானம் வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூவாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி 1 and 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் த ஃபாலோயிங் டேக்ஸ் இஸ் நாட் டைரக்ட் டேக்ஸ் கேட்டிருக்காங்க. எது வந்து டைரக்ட் டேக்ஸ் கிடையாதுன்றது தான் கேள்வி. ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸ் தெரியும். ஸோ அதுதான் ஆன்சர். மிச்சம் இருக்க வெல்த் டேக்ஸும் சரி, கிஃப்ட் டேக்ஸும் சரி, நமக்கு வந்து டைரக்ட் டேக்ஸ் தான். ஒரு வெல்த் டேக்ஸ், அதாவது வெல்த் வாங்குறதுக்கு மூலமாக ஒரு பாதி % வந்து நம்ம கவர்மெண்ட் கட்டுவோம், அது வெல்த் டேக்ஸ், நேரடியாக நம்ம கொடுக்குறது தான். ஸோ அது டேரக்ட் தான். அது கிஃப்ட் டேக்ஸுமே வந்து அப்படி தான், நமக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட % வந்து கவர்மெண்ட் கட்டணும், அது நேரடியாக தான் கட்டுவோம். ஸோ அது டேரக்ட் டேக்ஸ். 2மே வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜிஎஸ்டி மட்டும் தான் தப்பு. ஸோ வந்து அது டேரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேஸ்கேடிங் டேக்ஸ் எஃபெக்ட்ஸ் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. அடுக்கு வரி விளைவு என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஜிஎஸ்டியில் அது இருக்காது கேஸ்கேடிங் எஃபெக்ட். அதே மாதிரி சேல்ஸ் டேக்ஸில் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கும்.
ஒரு பொருள் தயாரிக்கும் போது ஒரு வரி, அது வெளியே மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு வரி, அது வந்து விற்கிற இடத்துக்கு, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி போகும்போதும் வரிக்கு மேலே வரி வந்து போட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா. டேக்ஸுக்கு மேலே டேக்ஸ் போடுறது தான் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட். இந்த எஃபெக்டை தான் வந்து ஜிஎஸ்டி கட் பண்ணிட்டு ஒரே டேக்ஸை நம்ம கொண்டு வர்றாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. இதுக்கோட மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு த டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூ ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி டேக்ஸ் ரெவன்யூனா என்னது, நான் டேக்ஸ் ரெவன்யூனா என்னென்னு பார்த்துட்டோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூனா என்னென்னு தான், எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வந்து டேக்ஸஸ் ஆன் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ். டிவிடெண்ட் அண்ட் ப்ராஃபிட் வந்து கிடையாது. மிச்சம் எல்லாமே டேக்ஸஸ் ஆன் இன்கம் வந்து டைரக்ட் டேக்ஸ் தான். டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேபிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து அதை டேக்ஸ் தான், டைரக்ட் டேக்ஸ் தான். கமாடிட்டி அண்ட் சர்வீஸ் வந்து கிடையாது, நான் டேக்ஸ் ரெவன்யூ. அது டைரக்ட் டேக்ஸ் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் ஆன் டிவிடெண்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. வேட்டு, ஜிஎஸ்டி, சேல்ஸ் டேக்ஸு, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸை கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு வேட் டேக்ஸ் அப்படின்னா மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். அதாவது கேஸ்கேடிங் எஃபெக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, கேஸ்கேடிங் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறது வந்து வேட்டு. அடுத்து ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஜிஎஸ்டியுமே வந்து ஒரே ஒரு பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். சேல்ஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித் கேஸ்கேடிங் எஃபெக்ட். சேல் டேக்ஸ் தான் வந்து கேஸ்கேட் எஃபெக்ட் இருக்கிறது. சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து, அதாவது இதில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இன்டர்ஸ்டேட் சேல்ஸ்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதாவது ஃபார் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் அப்படின்னா சிஜிஎஸ்டி. இதுவே வந்து ஆன் அண்ட் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ்னால் ஐஜிஎஸ்டி. அதை புரிஞ்சுக்காமல், அதாவது அந்த ஸ்டேட்டுக்காக வாங்குறது, அப்புறம் அந்த ஸ்டேட்லேருந்து வாங்குறது அப்படின்ற, இன்டர்ஸ்டேட்லேருந்து வாங்குறது, ஸ்டேட்டுக்காக வாங்குறதுன்னு ரிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சு பார்த்து படிச்சுக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்ம பார்த்தாச்சு கொஷின்ஸ்லாம். இப்போ டோட்டலாக வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ, டேக்ஸ் ரெவன்யூ பற்றி கேட்டிருக்காங்க, நான் டேக்ஸ் ரெவன்யூ பற்றி கேட்டிருக்காங்க. நமக்கு அது ஒரு கேள்வியாக வந்திருக்கு. அது சம்மந்தமாக வந்து நிறையா கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. டேக்ஸ் ரெவன்யூவில் வந்து எவ்வளோ என்ன இருக்குது, நான் டேக்ஸ் ரெவன்யூவில் எது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஜிஎஸ்டி பற்றின கேள்வி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து கொடுத்து அது என்ன கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் அதை பற்றி கேட்டாங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு படிச்சுக்கணும், ஜிஎஸ்டி படிச்சுக்கணும், டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வர்ற அந்த இயர் கொடுத்துட்டு ரெவன்யூ, அந்த வருஷம் வந்து பட்ஜெட்டில் எவ்வளோ ரெவன்யூஸ் வந்து எது வந்து அதிகமாக இருந்துச்சு, எந்த டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாக இருந்துச்சு, எந்த டேக்ஸ் ரெவன்யூ கம்மியாக இருந்துச்சுன்றத கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி வருஷம் ரெண்டுமே பார்த்து வச்சுக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலோட நேச்சர் என்ன, ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து என்ன அவங்களோட ப்ரொசீஜர், அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி நம்ம படிச்சு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க எக்கனாமியில், இன்கம் டேக்ஸை தனியாக ஒரு கொஷினாக, டேக்ஸஸ் நிறையா இருந்தாலும், டைரக்ட் டேக்ஸ் நிறையா இருந்தாலும் இன்கம் டேக்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ இப்போ கூட கரண்ட் அஃபேர்ஸில் இன்கம் டேக்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணாங்க, நிறையா விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ஒரு தடவை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. எதில் வந்து அது கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குது இல்லை அப்படின்ற விஷயமும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கிறணும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து டோட்டலாக வந்து டேக்ஸஸும் ஜிஎஸ்டி பார்த்து டாபிக் உள்ள வர சமச்சீர் புக்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.